ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் கோகுல்ராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பியூட்டிஃபுல் வில்லா வந்து சிட்டிக்குள்ளேயே ஊர்லேருந்து இருக்கிற லொக்கேஷனில் தான் நம்ம பார்க்குறோம். ஒரு அற்புதமான இன்டீரியர் கொண்ட ஒரு 2BHK வில்லா. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 16 அடி நீளத்துக்கு 11 அடி அகலம் கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் ஒரு எஸ்யூவி காரை நிப்பாட்டலாம். அந்த கார் பார்க்கிங்லேயே ஒரு 100 ஃபீட் டெப்த் உள்ள ஒரு போர்வெல் நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பைக் பார்க்கிங், செப்பரேட்டட் பைக் பார்க்கிங். இப்போ நீங்கள் கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் தனி கேட்டுனா, பைக் பார்க்கிங்க்கு ஒரு தனி கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் பைக்கை தானாகவே இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இவி பவர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிப்பர் யூனிட் கொடுத்துருக்கோம். நீங்கள் இவியை மட்டும் இவியோட பவர் சார்ஜிங் பேனலை மட்டும் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் கிட்டத்தட்ட ஒரு 16,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள செப்டிக் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டீட்டெயிலிங் பாருங்கள். இந்த டீட்டெயிலை ஃபுல்லாக டெரக்கோட்டா பேஸில் இந்த டைலு கிட்டத்தட்ட ஒரு நேச்சுரலாக இருக்கிற மாதிரியான ஃபங்க்ஷனரிஸை இந்த டைல்லேருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சேம் கான்செப்டில் உள்ள மாதிரி டைல் டீட்டெயிலிங், ப்ரௌன் கலர் டீட்டெயில், தென் ஒரு கிரே கலர் ஸ்டெப்ஸ் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். இது கூட ஒரு நேச்சுரல் ஸ்டோனை அப்படியே லே பண்ணியிருக்கோங்க. இந்த நேச்சுரல் ஸ்டோன் என்னென்னா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கிடைக்கணும் வீட்டுக்கு. இன்னொன்று அந்த ஆம்பியன்ஸு ஆன்டி ஸ்கிட் ஃபார்மேட்லேயும் இருக்கணுன்றதுக்காக ட்ரெடிஷ்னலான ஸ்டோனை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உட்டன் டீட்டெயில் கொண்ட ஒரு பெரிய காலம், ரவுண்ட் காலம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, சேஃப்டி டோர் கூட அந்த உட்டன் டீட்டெயிலிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டை நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் கிளாஸ் டீக்குட்டுங்க. ஃபஸ்ட் கிளாஸ் டீக்குட்டில் கிட்டத்தட்ட எல்லா ஃபங்க்ஷனரிஸும் உள்ள மாதிரியான ஒரு லாக்கு பார்த்தீங்கன்னா, தம்பு இம்ப்ரெஷன் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரியான லாக்கு. தென் இதில் பாஸ்வேர்டும் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுற ஃபார்மேட்லேயும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி தாங்க இன்னர்லேயும் நீங்கள் இந்த பாஸ்வேர்ட் லாக்கை நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் தம்பை இம்ப்ரெஸ் பண்ணி இந்த லாக்கை ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் இது 3 ஃபேஸ் கனெக்ஷனுக்கு உள்ள எல்லா ப்ரொவிஷனுமே இந்த எம்சிபியில் டீட்டெயில் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஃபேஸ் லைனையும் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் நாங்கள் பின் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு ஃபேஸ் வந்து இப்போ ஹால் இருக்குன்னா இன்னொரு ஃபேஸ் கிச்சன் அண்ட் ஒரு ரூமு, இன்னொரு ஃபேஸ் பார்க்கிங் அண்ட் இன்னொரு ரூம். ஸோ உங்களுக்கு 3 ஃபேஸையும் பிரித்து கொடுத்துருக்கனால லோட் ஃபேக்டர் நல்லா ஒர்க் ஆகும். வீட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நார்மல் ரேஞ்சோட டெப்த்து கூட உள்ள மாதிரி நீங்கள் நார்மலாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டெப்த் இந்த அளவுக்கு 3 அடி கிட்ட தான் இந்த விண்டோ ஓப்பனிங் பாயிண்ட் ஆரம்பிக்கும். நம்ம இங்கே 5 ஃபீட் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ராடு, ஆர்கிடெக்சரல் டீட்டெயிலிங் ரொம்ப ஜாஸ்தி உள்ள மாதிரி சர்க்குலர் ராடு வித் ஃப்ளாட்டு ஸ்டீல் நாங்கள் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேம்ஸ் ஒர்க்கு பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவுக்கு ஜாம்ஸ் கூட கிரானைட் ஜாம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஏதாவது திங்ஸ் வச்சு எடுத்துக்கிற மாதிரியும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான ஒரு எலமெண்ட்டை இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட ரொம்ப இம்பார்ட்டண்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஹாலுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 சதுரம் 255 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இந்த ஹால் இருக்கிற மாதிரியான ஒரு விஷுவல்ஸை கொடுத்துருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலையுமே மேலே WPC உட்டன் ஃபால் சீலிங்லேருந்து கீழே 4x2 விட்ரிஃபைட் டைல்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. எல்லா டீட்டெயிலையுமே உங்களால் அஃபோர்டபுளான ப்ரைஸில் வாங்கக்கூடிய அளவுக்கான ஒர்க்மேன்ஷிப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே மாடுலர் ஸ்விட்ச் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் பர்ஃபெக்டாக எங்கெங்கெல்லாம் 20 ஆம்ப் சாக்கெட் இருக்கணுமோ அந்த 20 ஆம்ப் சாக்கெட், எங்கெல்லாம் 5 ஆம்ப் சாக்கெட் இருக்கணுமோ அந்த 5 ஆம்ப் சாக்கெட், ஈவன் ஏசிக்கு கூட ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஏசிக்கான 32 ஆம்ப் ஸ்விட்ச் முதற்கொண்டு நாங்கள் இங்கேயே பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹால்லையே. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன் நம்ம வீட்டோட பூஜா. ஸோ இது நார்த் ஃபேஸிங் ஹவுஸு. உங்களுக்கு எக்ஸாக்டாக ஈஸ்ட்டு பார்த்த மாதிரியான பூஜா லொக்கேஷனை பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் உள்ள டீட்டெயிலுங்க. ஸோ இந்த பூஜா கேபினெட்டில் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட விடாமல் யூட்டிலைஸ் பண்ணி ஸ்பேஸை ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கார்விங் கூட சின்ன டீட்டெயில் கார்விங்னு பண்ணாமல் இந்த ஆம்பியன்ஸ்க்கு சின்ன சைஸாக இருந்தாலும் நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷனை உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டீட்டெயிலிங் கூட பாருங்கள், ஒரு பீகாக் மாதிரியான ஹேண்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.
இதில் நம்ம சாமிக்கு இலை போடுறதுக்கான ப்ரொவிஷன் கொண்ட ஒரு டெலஸ்கோபிக் வீல் ட்ரா கொடுத்துருக்கோம். கீழே அந்த சாமி திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அப்படியே வந்தீங்கன்னா டிவி யூனிட், டிவிக்கு கீழே புக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிமோட் கண்ட்ரோல்லாம் இருக்கிறனால இதை கிளாஸில் இந்த டோரை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது 2 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஒன்று, ரிமோட் கண்ட்ரோல் அக்சஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே இருக்கும் டிவிஆர் யூனிட்டு. ஸோ அடிஷ்னலாக இந்த வீடு ஃபுல்லாக சிசிடிவி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறனால அந்த டிவிஆரையும் இதில் பிளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். டீட்டெயில் பாருங்கள். இந்த டிவிஆர் கேட் 6 ஒயர் எடுத்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல பாயிண்ட் லைட் 3 பிளேஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஸ்ட்ரிப் லைட்டும் இந்த டிவிக்கு பின்னாடி எப்போவுமே ஆம்பியன் லைட்டோட மேட்ச் பண்ணியிருக்க மாதிரி பிளேஸ்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. தென் இந்த வீட்டில் வந்து 2 பெட்ரூம்னு சொன்னோம். ஸோ 2 பெட்ரூமில் நார்த் வெஸ்ட்டு ஒன்று, சவுத் வெஸ்ட்டு ஒன்று. ரெண்டுமே வாஸ்துக்கு ரொம்ப முக்கியமான லொக்கேஷன். ஒன்று நேரதி மூலை சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், 2வது வாயு மூலை செகண்டரி பெட்ரூம், சில்ட்ரன்ஸ் பெட்ரூம். இந்த மாதிரியான லொக்கேஷனில் வாஸ்துக்கு 100% காம்ப்ரமைஸே இல்லாமல் ஒரு வீட்டோட பெட்ரூம்ஸை அசீஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. வாங்க ஒரு பெட்ரூமை போய் பார்ப்போம். இங்கேயுங்க அதே மாதிரி எல்லா ரூம்ஸ்லேயுமே விண்டோ ஜாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பாலிஷ்டு கிரானைட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அலாங் வித் அதே நம்ம லிவிங் ஹாலில் என்ன பண்ணியிருக்கோமே அதே மாதிரியான ரவுண்ட் ராட் கிரில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன யூபிவிசி விண்டோ பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. எல்லா இடத்துலையுமே டோர்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்கா லேமினேட்டட் டோர்ஸ் வித் ஹார்ட் வுட் அந்த மாதிரியான ப்ரொவிஷன் தான் பண்ணியிருக்கோம். தென் இந்த ஹேண்டல்லாம் கூட நார்மலாக ஒர்க் பண்ணாமல் மோர் தென் 2500 3000 rupees வேல்யூ உள்ள ஒரு ப்ராடக்டை பிளேஸ் பண்ணியிருக்கோம். கம்பெனி ப்ராடக்ட் தான் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ சின்ன ரூம்னு பார்க்காம எல்லா ரூம்லேயுமே சின்ன சின்ன டீட்டெயிலை அழகாக எம்ஃபசிஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த இடத்துல கூட ஒரு சின்ன ஃபால் சீலிங் டீட்டெயிலிங் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்ரூம் அலாங் வித் ஒரு ஸ்டெடி கேபினெட் இருக்கிற மாதிரியான டீட்டெயில்ஸையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. பேட்ரூப் பார்த்தீங்கன்னா நார்மலாக பேட்ரூப்னு இல்லாமல் ஒரு ஆங்கர் யூனிட், தென் ஒரு ட்ராப் யூனிட் இருக்கிற மாதிரியே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ராவையும் நீங்கள் உங்களோட பர்சனல் நீட்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே யூரோப்பா மேக் லாக் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வார்ட்ரோப்ல ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜான மிரர் ஒன்று பிளேஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ உங்களோட விஷுவல்ஸுக்கு நீங்கள் தனியாக பீரோல் மெயின்டைன் பண்ணணும், தனியாக மிரர் மெயின்டைன் பண்ணணுன்ற எந்த அவசியமே இருக்காதுங்க. ஸோ ஸ்டடியும் வந்து ஏனோ தானோன்னு குட்டியாக செய்யாமல் இந்த ஸ்டடியில் ப்ராப்பராக இந்த ஒயருக்கான பாயிண்ட் லைன் ஹோல்ஸ்ல இருந்து புக் பிளேஸ்மெண்ட் ஷெல்ஃப்ஸ்ல இருந்து எல்லா டீட்டெயிலையுமே கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு மாடுலர் ஸ்விட்சு வித் அதுக்கு தேவையான அடாப்டிவ் சாக்கெட்ஸு, ஸோ ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸு எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன டீட்டெயிலை கூட விடாமல் பண்ணியிருக்கோங்க. ஸோ லாஃப்ட் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல லாஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட BWR ப்ளை வித் மெரினோல HGL ஹை கிளாஸ் அப்படின்னு சொல்கிற லேமினேட்ஸ் மைக்கான்னு சொல்லுவோம். அதை தான் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்மூத் அண்ட் பாலிஷ்டு சர்ஃபேஸ் உங்களுக்கு டீட்டெயிலிங்கில் நல்லா தெரியுங்க. எந்தவித காம்ப்ரமைஸுமே இல்லாமல் டீட்டெயிலிங்கில் பாயிண்டாக ஒர்க் பண்ணியிருக்கோங்க. ஸோ கிராஸ் வெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டில் ஒரு சின்ன விண்டோ, தென் இங்கே நேராக வந்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ. ஸோ நீங்கள் ஃபேன் போடலைனாலுமே இந்த கிராஸ் வெண்ட் வந்து உங்களை எப்போவுமே சில்லுன்ற இடத்துக்கு ஏற்ப அடாப்ட் பண்ணிக்குங்க. ஸோ இது வந்து அட்டாச்சு டாய்லெட் இந்த ரூம்க்கு இருக்குது. எல்லாமே ஜாக்வார் மேக்குங்க, எதுவுமே நார்மல் பிராண்ட் ப்ரொவைட் பண்ணலை. ஈவன் தோ இந்த ஹேண்ட் ஷவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேண்ட் ஷவர் முதற்கொண்டு ஜாக்வார் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஒரு 2-in-1 மிக்சர் வேல்வு, ஸோ அதுவும் அலாங் வித் ஒரு ரெயின் ஷவர் டீட்டெயிலோட கொடுத்துருக்கோம். தென் ஒரு கார்னரில் ஒரு கார்னர் வாஷ் பேஷின் அலாங் வித் ஒரு ஜாக்வார் பிப்காக்கு, தென் ஒரு பாட்டில் ட்ராப்பு இந்த டீட்டெயிலிங்கோட கொடுத்துருக்கோங்க. இந்த பாட்டில் ட்ராப் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது டஸ்ட்டு உங்களுக்கு அக்யூமுலேட் ஆனால் இதை ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க.
இந்த இடத்துல நார்மலாக ஒரு வெண்ட் பண்ணாமல் வென்டிலேட்டர் அலாங் வித் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த டோர் 100% WPC டோருங்க. உங்களுக்கு நம்ம எப்படி மெயின் டோர் வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு டீக்கில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி டாய்லெட்டுக்கு அதோட தன்மையை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு டோர் தான் இந்த WPC டோரு. ஸோ இதோட ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 25 இயர்ஸ் ஆனாலும் இந்த டோர் இப்படியே தான் இருக்கும். இஞ்சி போனால் நீங்கள் இந்த ஹிஞ்சஸ் எல்லாம் திருப்பி எடுத்து மாற்றிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதானே ஒழிய அது வரைக்கும் எதுவுமே ஆகாது. இந்த டோர் இந்த எப்போ எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் அதோட லைஃப் எண்டு வரைக்கும் இருக்குங்க. தென் நம்ம இப்போ அந்த ரூம் பார்த்த மாதிரி சவுத் வெஸ்ட் பெட்ரூம், அதாவது மாஸ்டர் பெட்ரூமை போய் பார்க்க போகிறோம். நேருதி மூலையில் இருக்கிறது. வாஸ்துபடி நேருதி மூலையில் எங்கே பிளேஸ் பண்ணணும்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் பிளேஸ் பண்ணணும். அதே இடத்துல தாங்க பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலையும் சப்ஆர்டினேட் பேட்ரூம், ஒரு ஃபுல் பேட்ரூம் அலாங் வித் ஸ்டடி கவுண்டர், 2 விண்டோஸ் ப்ளஸ் ஃபால் சீலிங். ஸோ இங்கே அப்படியே எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிவி யூனிட்டு அலாங் வித் சாக்கெட்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ் எல்லா இடத்துலையும் எவ்வளோ டீட்டெயில் பண்ண முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்ஸையும் பண்ணியிருக்கோங்க. இப்போ இந்த வார்ட்ரோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் அலாங் வித் எல்லாமே கபோர்ட்ஸ் இருக்கிற மாதிரி, ட்ராவ்ஸ் இருக்கிற மாதிரி, ஆங்கர்ஸ் இருக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. இந்த வீட்டில் இன்னொரு ப்ரிசிஷனான ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் க்ளோஸு. இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க தானாக தான் லாக் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டான ப்ரிசிசிவான ஒர்க்மேன்ஷிப் தான் பண்ணியிருக்கோங்க. இந்த ஃபால் சீலிங் டீட்டெயில் பார்த்தாலே தெரியும், ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் டியூவல் டோன் டெக்ஸ்சரில் இன்க்ளூடிங் ஃபேன் முதற்கொண்டு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னா, நீங்கள் இந்த வீட்டுக்கு வெறும் காட்டோட வந்தால் போதும், தூங்கிடலாம். ஃபேன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், லைட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எல்லா டீட்டெயில் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் இந்த வீட்டை சின்ன சின்ன டீட்டெயில் பார்த்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த வித எரருமே இல்லாமல் ஃபினிஷ் பண்ணியிருக்கோங்க. ஸோ அடுத்து இந்த வீட்டோட இம்பார்ட்டண்ட்டான ஜோனுக்கு போக போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம லேடிஸ்க்கு ஃபேவரான கிச்சன் ஜோன். ஸோ கிச்சனுக்குள்ளே போகலாங்க. இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான ஃபார்முங்க. அரௌண்ட் வந்து ஒரு 6 ஃபீட்டுக்கு 16 ஃபீட் லென்த் இருக்கிற மாதிரியான ஒரு டைமென்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவுமே இந்த வீட்டில் டீட்டெயில் கம்மியாகவே ஒர்க் பண்ணலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்ஓக்கு அவுட்லெட்டுக்கு போகிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லா வீட்லேயும் சிங்கில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இங்கே ஆர்ஓ மிஷினை வச்சுட்டு இதுலேருந்து இன்லெட் எடுத்தோம்னா இதுலேயே அவுட்லெட்டை சொருவிடலாம், அந்த அளவுக்கு டீட்டெயில் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன இடங்கள்லையும் எந்த எரருமே இல்லாத அளவுக்கான ஃபினிஷிங்கை இந்த இடத்துல உங்களுக்கு கேரி பண்ணியிருக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாதா சிங்க்கு கிடையாது, கேரிசில் பிராண்ட் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்டீரியர் ஒர்க்மேன்ஷிப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான பிராண்டு. ஸோ அரௌண்ட் இதுவே ஒரு 10,000 ருபீஸ் உள்ள சிங்க்கு தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம். கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர், இந்த விண்டோ கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹை கிளாஸி பாலிஷ்டு கிரானைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த சின்ன சின்ன டீட்டெயில் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மொசைக் ஃபினிஷ்லேயே இருக்கிற மாதிரி மேட் ஃபினிஷில் உள்ள ஒரு டைல் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சின்ன சின்ன டீட்டெயிலெல்லாம் பார்த்து ஒர்க் பண்ணனால இந்த கிச்சனோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வந்திருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட் பிளாக் கிரானைட்டை வித்து எட்ஜ் லேப்பிங் பண்ணி ஒரு ஃபெசட் நோசிங் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கவுண்டர் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக ஸ்டோர் கவுண்டர் ஒன்று இந்த கவுண்டர் டாப்புக்கு மேலேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 2 20 ஆம்ப் சாக்கெட்டு 2 ஸ்விட்சு கொடுத்துருக்கோம். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் ஒரு மிக்சர் கிரைண்டரா, ஒரு வெட் கிரைண்டரு, ஸோ இது மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸை நீங்கள் இங்கேயே பண்ணலாங்க. ஸோ அது இல்லாமல் அடிஷ்னலாக வால் கேபினெட்டாக 2 WPC பேஸ்டு ஒரு ப்ளையில் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். தென் கீழே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பேஸ், எக்கச்சக்க ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கார்னர்லேருந்து போகிறேன். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா 2 பிளைன் ட்ரே, எல்லாமே டீட்டெயில் பக்காவாக இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஷர், நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா தானாக அதுவே போய் மூடிக்குங்க. ஸோ இவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற ஒரு பெரிய கிச்சனில் உள்ள எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையுமே சின்ன கிச்சன்லேயே கொடுத்துருக்கோங்க. தென் ஆயில் ட்ரே. ஸோ அந்த ஆயில் ட்ரே எல்லாத்துலேயும் நாங்கள் இன்னும் ரேப்பர் பிரிக்கலைங்க. இந்த ரேப்பர் வந்துட்டு வாங்குறவங்க பிரிச்சுக்கணும், இல்லாட்டி ரொம்ப நாளாக யூஸ்டாக இருக்கிற மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துருன்றனால ரேப்பர் பிரிக்காமல் வச்சுருக்கோங்க. ஸோ இங்கே சிலிண்டர் ஹோல் முதற்கொண்டு டீட்டெயில் பண்ணியிருக்கோம்.
இந்த சிலிண்டர் பிளேஸ்மெண்ட் ஜோனுக்கு தனியாக இந்த இடத்த விட்டுருக்கோங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் பத்தாமல் உங்களுக்கு இதுவே போதுமான ஸ்பேஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லை எங்களோட நோக்கம். வீட்டில் ஸ்பேஸ் கண்ணா பின்னான்னு இருக்கணும். ஸோ அதுக்காண்டி இங்கே அடிஷ்னலாக ஒரு கவுண்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் கவுண்டர், ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் கவுண்டர் இந்த வீட்டில் இவ்வளோ போதுன்ற அளவுக்கு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துலையும் ஒரு கிரானைட் கவுண்டர் டாப் கொடுத்துருக்கோம். அதுலேயே 2 20 amp சாக்கெட்டு, 2 20 amp சுவிட்சு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வெட் கிரைண்டர் நான் அங்கே வைக்க எனக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாங்க. இந்த கிச்சனோட இம்பார்ட்டண்ட் ஆம்பியன்ஸே இந்த ஸ்டோர் கேபினெட் தான். ஸ்டோர் கேபினெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7x7 அவ்வளோ ஸ்டோர். நீங்கள் ஜாமான போதுன்ற அளவுக்கு வச்சுக்கிற அளவுக்கு ஸ்டோர். அதுலேயும் சாதாரணமாக ஃபினிஷ் பண்ணாமல் ப்ரொஃபைல் ஹேண்டில். நீங்கள் ஒரு 3 வயசு குழந்தைய போய் கதவை திறக்க சொன்னாலும் கீழே நின்று திறந்துடும். இந்த மாதிரி பெரியவங்கனாலும் இப்படியே திறக்கலாம். ஸோ இந்த ஹேண்டில் இந்த இடத்த சஃபர் பண்ணாமல் இருக்கணும்னு கன்சீல்டாக ப்ரொஃபைல் ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஸ்டோர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ். இந்த வீடு ஃபுல்லாக எவ்வளோ ஸ்பேஸ் இருக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பேஸ் இந்த கிச்சனில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. இந்த இடத்துல சேஃப்டி டோர், இது உடன் டோருங்க. உடன் டோர் இல்லாமல் ஒரு சேஃப்டி டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பேக்யார்டுக்கு போகிறதுக்கு. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான டேப்பு, வாஷிங் மிஷினுக்கான டேப்பும் ஜாக்வேர் மேக் தாங்க. தென் அதுக்கான ப்ரொவிஷன். ஸோ இங்கே வாட்டர் இன்லெட், வாட்டர் அவுட்லெட், தென் அதோட இபி கனெக்ஷனுக்கு தேவையான பவர் சாக்கெட். தென் வீட்டை சுற்றி உள்ள எல்லாத்துக்கான ஸ்விட்ச் இங்கே, அதாவது பல்கெட் லைட்டுன்னு சொல்லுவோம். வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் லைட் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்துக்கான ஸ்விட்சை இங்கேயே ப்ரொவைட் பண்ணிட்டோம். நீங்கள் வெளியே போய் போடணுன்ற அவசியம் உங்களுக்கு இருக்காது. தென் வீட்டுக்கு வெளியே போய் போருக்கு நீங்கள் மோட்ரு போடணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா இந்த போர் மோட்டரோட ஆன் ஆஃப் ஸ்விட்சை நம்ம கிச்சனோட சர்வீஸ் ஏரியாலேயே ப்ரொவைட் பண்ணிட்டோங்க. பேக்யார்டோட டோருங்க எதுவுமே சாதா கிரில்ல ஒர்க் பண்ணலை. பேக்யார்ட் டோருக்கு அப்புறமும் நம்மளுக்கு வீட்டுக்கு ஒரு 3 அடி இடம் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு சர்வீஸ் ஏரியா, தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளான்டேஷனுக்கான ஜோனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. இந்த வீட்டோட காமன் டாய்லெட்டை பார்ப்போம். அதே மாதிரி ஒரு கார்னர் பேசின் அலாங் வித் ஜாக்வர் பிப்காக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15 amp சாக்கெட் ஸ்விட்ச் இருக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இங்கே மிரர் வச்சுட்டிங்கன்னா இங்கே ட்ரிம் பண்ணுறதுக்கான யூஸ்ஃபுல்லான ஜோனாக இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த கிளாசெட்டும் ஏனோதானு ஒர்க் பண்ணாமல் இதையும் ஒரு வால் மவுண்டட் ஜாக்வார் மேட் கிளாசெட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல உங்களோட ஷெல்ஃப்ஸ், அதாவது ஸ்டோரேஜ் செல்ஃப், உங்கள் ஷாம்பூ சோப் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே கவுண்டர் டாப்பும் ஒரு ஜெட் பிளாக் கிரானைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் ஒரு அலாங் வித் வென்டிலேட்டர் கம் எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடம் லோ ரூஃப் தான். உங்களுக்கு இந்த ரூஃபுக்கு மேலேயே நீங்கள் ஹீட்டர்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இங்கேயும் ஒரு 2-வே மிக்சர் வேல்வை ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. டீட்டெயிலிங் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்கிடெக்சர்லாம் டீட்டெயில் பண்ணியிருக்கோம். ஒயிட் அண்ட் பிங்க் தீமை. இந்த ப்ரொஜெக்ஷன் ஜோன் வந்து பிங்க் டீட்டெயிலிங் இருக்கும், ஃப்ளோர் பிங்க்கில் இருக்கும், வால் ஒயிட்டில் இருக்கும். நார்மலாக உள்ள வெயில் டைம்ல இல்லாமல் ஈவினிங் அட் 6 PM வரைக்குமே உங்களுக்கு இந்த இடம் வெளிச்சமாகவே இருக்கும் வித்தவுட் எனி லைட்டுங்க. ஸோ அந்த அளவுக்கான டீட்டெயிலை இந்த டாய்லெட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த டோருமே ஒரு WPC ஃப்ரேம் கம் டோருன்ற ப்ரொவிஷன் தாங்க பண்ணியிருக்கோம். இந்த லெட்ஜ் டீட்டெயில் பாருங்கள். லெட்ஜ் டீட்டெயில் முதற்கொண்டு கிரானைட்டில் செப்பரேட் பண்ணி இந்த வெட்ரிஃபைடைலுக்கும் இந்த வெட்ரிஃபைடைலுக்கும் நடுவில் ஒரு டீட்டெயிலிங் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோங்க. ஸோ ஹைட்டுமே கன்வீனியண்ட்டாக ஏறுற அளவுக்கான ஹைட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பெருசாக டயர்ட்னஸ் தெரியாது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது. ஸோ இது நியரிங் டு கம்ப்ளீட்டுன்றனால அங்கங்கே இந்த மாதிரி ஜாம்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு ஒரி பண்ண வேண்டாம், எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் டைல் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட் டைல்னால் சாதா ஒயிட் டைல் கிடையாதுங்க. நம்ம கால்சியம் பேஸ்டு நியர்லி 20 mm திக்னஸ் உள்ள ஒரு சாலிடான ஒரு ஒயிட் டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். வித் ஆன்டிஸ்கிட் டாட்ஸோட கனெக்டாக இருக்கிற மாதிரி டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட்டு. ஸோ மழை பெஞ்சிச்சுன்னா
மொட்டை மாடியில் நின்று ஓடி கீழே போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ மலையிலேயே இந்த இடத்துல உட்கார்றதுக்கு ஏற்ப ஒரு சின்ன பிளேஸ்மெண்ட். ஸோ வெயிலுக்கு இது பெருசாக தெரியாத அளவுக்கான லொக்கேஷனாக இதை ப்ரொவைட் பண்ணியாச்சு. எல்லா வீட்டுக்குமே காமனாக ஒரு டிஃப்ரென்ஷியல் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இந்த இடத்துல 1.5 ஃபீட்டோ பக்கத்து வீட்டுக்கு 1.5 ஃபீட்டோ இருக்கிற மாதிரி ஒரு பேசேஜை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. நீங்கள் மாடிக்கு வந்தீங்கன்னா வெறும் கொடி கயிறு மட்டும் வாங்கிட்டு வந்தால் போகிறோம். ஸோ அந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட், ஈவன் இந்த டீ கொண்டு உங்களுக்கு பிளேஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு எந்த வித வேலையுமே இருக்காது. வீட்டுக்கு வரும்போது எல்லா வேலையும் நாங்களே பண்ணிட்டோம். இந்த டேங்க் கொண்டு ஆட்டோமேட்டிக் ஆன் அண்ட் ஆஃப் டேங்காக தான் இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இது ஃபில் ஆகிட்டா ஆஃப் ஆகிடும், திருப்பி இறங்கிடுச்சுன்னா திருப்பி ஆன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மெக்கானிக்கலாக பெருசாக எந்த வேலையுமே இந்த வீட்டில் இருக்காதுங்க. ஸோ ஒரு அற்புதமான வியூ, எங்கிட்ட திரும்பினாலும் ஒரு க்ரீன் ஸ்பேஸ், நல்ல ஒரு காற்று இருக்கிற மாதிரியான ஒரு லொக்கேஷன். அவ்வளோ அருமையான லொக்கேஷனில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வில்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி வில்லாங்க. ஜஸ்ட் 30 plots தான் இருக்குது. இந்த பிளாட்டில் உங்களுக்கு இந்த ப்ரீமியம் 2 BHK வில்லா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது என்ட்ரன்ஸ்லேருந்து பக்கத்துலேயே, என்ட்ரன்ஸ்லேருந்து 4 வீட்லேயே உங்களுக்கு இந்த ப்ரீமியம் வில்லா கிடச்சிருது. 100% 24/7 செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வீட்டுக்கு CCTV ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். செக்யூரிட்டி வைஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. போர்வெல் அதே மாதிரி 100 feet ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 100 feetக்குமே சப்மர்சிபிள் பம்ப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வித்து ஆட்டோ ட்ரிப்பரோடு இருக்கும். அதுலேயும் எலக்ட்ரிக்கல் லீக்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி லாஸை உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதுலேயும் எந்தவித ப்ராப்ளமும் இருக்காதுங்க. போர் வாட்டரோட டிடிஎஸ் கார்பரேஷன் வாட்டர் டிடிஎஸ் விட கம்மியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குடிக்கிறதுக்கான தண்ணி மட்டும்தான் இந்த பூமியில் இருக்குன்னே அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கான பியூரிஃபைடு வாட்டர் இந்த பூமியில் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்னொரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, இந்த வீடை ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான பொன் வாய்ப்பு. பொன் வாய்ப்புனா வெறும் பொன் வாய்ப்பு வார்த்தை கிடையாதுங்க. உங்களுக்கு 2 கிராம் தங்க லக்ஷ்மி படம் பொருந்தின ஒரு காயினை இலவசமாக ஃபஸ்ட்டு பையருக்கு மட்டும்தான். நோட் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு பையருக்கு அந்த 2 கிராம் கிட்டத்தட்ட நீங்கள் மார்க்கெட் வேல்யூவில் ஒரு 30-35 ஆயிரம் ரூபா மதிப்புள்ள கோல்டு காயின் இலவசமாக தரோங்க.